பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. இத்துமா வைஷு ரெண்டு பேருக்குமே அந்த பொண்ணு ரொம்ப அழகா மெகந்தி போட்டு விட்டுருக்கா. ஆனா ஈவினிங் குள்ளார இது செவந்துருமாடி. ஏன்னா ஈவினிங் ரிசப்ஷன் ரீ, நம்ம சீக்கிரமாவே மண்டபத்துக்கு போகணும். அதுக்குள்ள செவந்துரும்ல. லட்சுமிமா 2 hours வச்சிருந்தா போதுமா அவங்க சொன்னாங்க. அதனால நீங்க ஒன்றும் பதட்டப்படாதீங்க லட்சுமிமா. ஈவினிங் தான் ரிசப்ஷன், நம்ம ஒரு 5 o'clock போல தான் மண்டபத்துக்கே போவோம். அதனால அதுக்குள்ள செவந்துரும் லட்சுமிமா. என்னமோ போங்க, எங்க காலத்துல எல்லாம் கல்யாணம்னா மருதாணியில அரைச்சுதான் மருதாணி வைப்போம். அதுவும் கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மருதாணிலாம் வச்சுப்போம். ஆனா இந்த காலத்துல அப்படியா பாருங்க, ஈவினிங் ரிசப்ஷன், காலையில 2 பேரும் உட்காந்து மருதாணி போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. என்னமோ போங்க, செவந்தா சரி. லக்ஷ்மிமா இப்போலாம் இதை விட அட்வான்ஸ்டாலாம் எவ்வளவோ வந்துருச்சு. 10 minutesலாம் மெகந்தி செவக்கிற மாதிரிலாம் மெகந்தி வந்துருச்சு லக்ஷ்மிமா. சரி விடுங்க, நீங்கள் எதுக்கு இப்போ இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? ஈவினிங் தான் ரிசப்ஷன், நீங்கள் என்னடானா காலையிலேருந்து டென்ஷனை கூடவே வச்சுட்டு இருக்கீங்க. எப்போதான் லக்ஷ்மிமா நீங்கள் ரிலாக்ஸ் ஆவீங்க? ஏன் கவலை எனக்கு தாண்டி தெரியும். உங்க 2 பேரையும் நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சு உங்க புகுந்த வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் அம்மா இப்படிதான் இருப்பேன். சரிடி, 2 பேருக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து ஊட்டி விட்டுறவா? இல்ல லட்சுமிமா, இப்போதைக்கு பசிக்கல. லட்சுமிமா நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க எந்த வேலையா இருந்தாலும் பாருங்க. இல்லனா மித்தமா இனிமே தான் சாப்பிடணும். வசந்தியும் சீதாக்காவும் தனியா பூ கட்டிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். அப்புறம் மண்டபத்துக்கு போறதுக்கு எல்லா திங்ஸையும் எடுத்து வைக்கணும். நீங்க 2 பேரும் எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சிட்டீங்கல்ல? லட்சுமிமா ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இப்போ எதுக்கு நீங்க இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? ஆமா, கிழவி தேவி பெரியம்மா பெரியப்பா யாரையுமே இன்னும் காணல. அது சரி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரேன்னு சொன்னாங்க, அப்புறம் 3 நாளைக்கு முன்னாடி வரேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ரிசப்ஷனே வந்துருச்சு, நாளைக்கு கல்யாணம். என்ன லட்சுமிமா வராங்களா இல்ல யாரும் வரலையா? வரலைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப சந்தோஷம். வைஷு என்னடி பேசுற நீ? பின்ன என்னடி, கிளவி வந்துச்சுனாவே ஏதாச்சும் ஒரு 7:30 கூட்டிடுமோன்னு பயம்தான் வருது. அதுக்கு அது வராமே இருக்கலாம்ல, அதனாலதான் சொன்னேன். ஐஷு உங்க பாட்டி இப்பதான் கால் பண்ணாங்க. எல்லாரும் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டாங்களாம், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. நீ இருக்கியே எப்பா, இங்க பாருடி, இதே வாயோட உன் புகுந்த வீட்டுக்கு போகாத. பாவம் அங்க உள்ள மனுஷங்க எல்லாரும். போது லட்சுமிமா போங்க, போய் கல்யாண வேலை ஏதாச்சும் இருந்தா பாருங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல உங்க மாமியார் வந்துருவாங்க, அவங்கள போய் நல்லா விழுந்து விழுந்து கவனிங்க. ஐயோ ஆமாடி, தலைக்கு மேல கல்யாண வேலை அவ்வளோ கிடக்குது. நான் பாரு அவ்வளோ வேலையை வச்சுட்டு உங்க 2 பேர்ட்ட நின்று பேசிட்டு இருக்கேன். மித்து வைஷு 2 பேருக்கு பசிச்சதுன்னா சொல்லுங்கடி, நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்து தரேன் சரியா? லட்சுமிமா இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க மெகந்தியே கழுவிடுவோம், அதுக்கப்புறம் நாங்களே சாப்பிட்டுக்கிறோம். லட்சுமிமா நீங்க போய் வேலையை பாருங்க போங்க. சரிடா நான் போறேன். மித்து லக்ஷ்மி அம்மாக்கு வந்த டவுட் இப்ப எனக்குமே வந்துட்டு. உண்மையாவே இந்த மெகந்தி 2 hours செவந்துருமாடி? அடிப்பாவி, இவ்வளவு நேரம் லக்ஷ்மி அம்மாவுக்கு தைரியம் சொல்லிட்டு நீ என்னடி என்கிட்ட இப்படி கேட்கிற? அதெல்லாம் செவந்துருடி. இல்லடி, லைஃப்லயே ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்னா அது மேரேஜ் தானே. சோ மெகந்தி சொதப்பிடக்கூடாதுல, அதனாலதான் மித்து, வேற எதுக்காகவும் இல்ல. வைஷு அதெல்லாம் கண்டிப்பா சொதப்பாது, நீ வேணா பாரு நல்லா செவக்கும். அவங்க தான் சொல்லிட்டு போனாங்களேடி 2 hours கண்டிப்பா செவந்துருனே. பின்ன என்னடி? நம்ம வேணா இன்னும் ஒரு அடிஷனலா 10 minutes கூட வச்சிருந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சே கழுவிக்கலாம். ஓகே சரிடி. உள்ள வரலாமா? என்ன இதெல்லாம் கேள்வி? உள்ள வாங்க. கல்யாண பொண்ணு 2 பேரும் ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல இருக்கே. வெற்றியண்ணா நாங்க 2 பேராச்சும் கல்யாண பொண்ணுங்க, அதனால பிஸியா இருக்கோம். ஆனா நீங்க சும்மாவே பிஸியா தான் இருக்கீங்க போல இருக்கு. என்ன? ஹே வைஷு, என்னடா சொல்ற? எனக்கு எதுவும் புரியல. என்ன வெற்றியண்ணா, உண்மையாவே புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? வைஷு என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா. என்ன சொன்னா? ஐயோ மித்துமா, அவ சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்ல. மகா ஜஸ்ட் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். வெற்றியண்ணா இப்படி நீங்களே மாட்டிக்கிட்டீங்க. வைஷு என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான்னு தான் சொன்னேன். ஆனா நான் அவ மகாவை பத்தி சொன்னான்னு எதுவும் சொல்லவே இல்லையே. ஐயோ ஆமால, இல்லடா அது. என்ன வெற்றியண்ணா என்ன சொல்ல போறீங்க? வெற்றியண்ணா முழுசா நினைஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு முக்காடு? அப்போ இவ்வளோ நாளா நீங்க சொன்ன அந்த மாமி மகாதான், கரெக்டா? ஆமா. மித்து பாத்தியா, நான் சொன்னப்ப கூட நீ நம்பவே இல்ல. ஆனா இப்போ பாரு, மகானு ஜஸ்ட் நேம சொன்னோனே வெற்றியண்ணா முகம் எவ்வளவு பிரகாசமா இருக்குன்னு. ஆமா வைஷு, இப்ப நம்புறேன்டி. என்ன வெற்றியண்ணா, எப்ப லவ்வ சொல்ல போறீங்க? என்ன லவ்வா? மித்துமா அப்படிலாம் இல்லடா, மகா என் ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். வெற்றியண்ணா எல்லா ரிலேஷன்ஷிப்புமே ஃப்ரெண்ட்ல இருந்து ஆரம்பிக்கும். பார்க்க தானே போறோம். இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நீங்க மகாவை ஃப்ரெண்டுனே சொல்ல போறீங்கன்னு? சரியா சொன்னேன். ஆனா ஒண்ணு வெற்றியண்ணா, மகாவை ஃப்ரெண்டுன்னு சொன்ன இதே வாய் ஒரு நாள் எங்க கிட்ட வந்து இவங்க தான் உன் அண்ணின்னு சொல்ல போது. அந்த நாளுக்காக நானும் வைஷுவும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்றோம். ஐயோ போதும் போதும் போதும், எதுக்கு இப்படி மாறி மாறி அண்ணனை 2 பேரும் இவ்வளவு கலாய்ச்சிட்டு இருக்கீங்க? அண்ணனை பார்த்தா பாவமா தெரியலையா?
ரைட்டு, இன்னைக்கு 2 பேரும் ஒரு முடிவோட தான் இருக்கீங்க போல இருக்கே. சரி ஓகே, ரிசப்ஷனுக்கு எல்லா திங்ஸும் எடுத்து வச்சிட்டீங்களா? ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா? நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்து வேணும்னா 2 பேருக்கு ஊட்டி விடட்டுமாடா? ஐயோ அதெல்லாம் வேண்டாண்ணா, இப்போதைக்கு எங்களுக்கு பசிக்கல. ஏதோ கொஞ்ச நேரத்துல மெகந்தியை கழுவிடுவோம், கழுவிட்டு நாங்களே வந்து சாப்பிட்டுக்கிறோம். சரிடா வைஷு. வெற்றியண்ணா ஏ போன் தான் ரிங் ஆகுது, யாருன்னு கொஞ்சம் பாருங்களேன். சரிடா, இதோ பாக்குறேன். வெற்றியண்ணா யாரு? மை ஹிட்லர் பிராக்கெட்ல புருஷன்னு போட்டிருக்கு. ஐயோ ஹிட்லரா? வெற்றியண்ணா சரிண்ணா, நீங்க போனை வச்சிருங்க, நான் லேட்டா பேசிக்கிறேன். வெற்றியண்ணா இல்ல போனை அட்டன் பண்ணி லவுட் ஸ்பீக்கர்ல போடுங்க. என்ன லவுட் ஸ்பீக்கர்லையா? வைஷா அதெல்லாம் வேண்டாம். வெற்றியண்ணா அதெல்லாம் வேண்டாண்ணா, நீங்க வச்சிருங்க, நான் அப்புறம் பேசிக்கிறேன். வெற்றியண்ணா நான் சொல்றது கேளுங்க, இவ்வளவு நேரம் மித்து உங்களை எப்படிலாம் கலாய்ச்சா அவளை நம்ம இப்போ கலாய்க்க வேண்டாமா? அதனால போன் அட்டன் பண்ணி லவுட் ஸ்பீக்கர்ல போடுங்க. இது பாயிண்ட். மித்து சாரிடா, இந்த டைம் அண்ணன் வைஷு பக்கம் தான். சரி ஓகே, அட்டன் பண்ணி லவுட் ஸ்பீக்கர்ல போடலாம். ஓகே, சத்தம் போடாதீங்க. என்ன வெற்றியண்ணா வேண்டாமே ப்ளீஸ். வெற்றியண்ணா இவ கடக்கா, நீங்க அட்டன் பண்ணி ஃபர்ஸ்ட் லவுட் ஸ்பீக்கர்ல போடுங்க. அட்டன் பண்ணிட்டேன். ஹாய் மித்து பாப்பா. மித்து ஹலோ சொல்லு. என்ன அதுல வேண்டாண்டி. மனைவி இருக்கீங்களா? மித்து பேசுடா. மித்துக்குட்டி, மித்து இருக்கியாடி? இருக்கேன். அது நம்ம கொஞ்சம் லேட்டா பேசலாமா? என்ன லேட்டா பேசலாமாவா? என்னடி நீ, நான் ஆசையா உனக்கு கால் பண்ணிருக்கேன் பேசலான்னு, நீ என்னடா லேட்டா பேசலாம்னு சொல்ற? அதெல்லாம் முடியாது, இப்பவே பேசணும். ஹலோ ஹலோ மித்துக்குட்டி, இருக்கியா இல்லையா நீ? என்னடி கேள்வி கேட்டா பதில் சொல்லாம நீ பாட்டுக்கு ஊன்னு சொல்லிட்டு இருக்கா? என்ன மேடம் வெக்கமா? ஐயோ இதுக்கப்புறம் எப்படி பேசுவேன்னு எனக்கு தான் தெரியும். இதோட கட் பண்ணிட வேண்டியதான். மித்து பாப்பா, லவ் யூ டி, லவ் யூ சோ மச். உன்னை நான் அவ்வளவு மிஸ் பண்றேன். ஐயோ பூச்சி. ஹலோ யாரு? ஆதி சார், ஆக்சுவலா போன் லவுட் ஸ்பீக்கர்ல இருக்கு. இவ்வளவு நேரம் நீங்க பேசினதை மித்து மட்டும் கேட்கல, நான் வெற்றியன எல்லாரும் சேர்ந்து தான் கேட்டுட்டு இருக்கோம். என்ன? ஆமா மச்சான், போன் லவுட் ஸ்பீக்கர்ல தான் இருக்கு. மச்சான் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் போய் பாக்குறேன். நம்ம ஈவினிங் மண்டபத்துல பார்க்கலாம். அப்புறம் மித்துக்கிட்ட நான் போனை வச்சிட்டேன்னு சொல்லுங்க. பாய் மச்சான். பாத்தீங்களா வெற்றியனா, ஆதி சார் பாக்குறதுக்கு எவ்வளவு டெரர் பீஸா இருக்காரு. ஆனா பாருங்க அவருக்குள்ளார எவ்வளவு பெரிய லவ்வர் பாய் ஒளிஞ்சிருக்காருன்னு. வெற்றியனா நீங்க பேசாம ஆதி சார் கிட்ட டியூஷன் போங்க, அப்பதான் மகாவை சீக்கிரம் கரெக்ட் பண்ண முடியும். நீ சொல்றது சரிதான்டா வைஷு, பேசாம ஆதி மச்சான் கிட்டே டியூஷன் போயிடலாம். என்னடா மித்து, அப்படிதானே? வெற்றியனா உங்களுக்கு போன் வருது பாருங்க, நீங்க போய் பேசுங்க. ஐயோ ஆமா, கால் வருது. சரிடா, நான் போய் பேசுறேன். வைஷு நீ இருக்கியே மொபைலே இருடி. அர்ஜுன் கால் பண்ணும்போது இதே மாதிரி லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு எல்லாரும் சேர்ந்து உன்னை கலாய்க்கிறோம். மித்து டார்லிங், நாங்க ரொம்ப உஷார். அர்ஜுன் கிட்ட நான் முன்னவே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், கையில மெகந்தி வைக்க போற அர்ஜுன், அதனால இப்போதைக்கு கால் பண்ணாதீங்க, நானே கால் பண்றேன்னு. அதனால நீ நினைச்சது நடக்காதுமா தங்கம். என்னாச்சி? சொல்லுங்க அத்தை. என்னம்மா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுல? இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு மண்டபத்துக்கு கிளம்புறதுக்கு. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுல? எல்லாமே முடிஞ்சிருச்சு அத்தை. நீங்க டேப்லெட் போட்டீங்களா? மண்டபத்துல எல்லா வேலையும் கரெக்டா நடக்குதா அத்தை? மண்டபத்துல எல்லாமே ரெடியா. இப்பதான் அர்ஜுனும் அதையும் கால் பண்ணாங்க. அதோட வருண் வாசு எல்லாருமே அங்கதானே இருக்காங்க. எல்லாருமே அங்க உள்ள வேலையை பார்த்துப்பாங்க. நம்ம இங்க உள்ளதை மட்டும் கரெக்டா பார்த்துட்டு எதையும் மறக்காம மண்டபத்துக்கு போய் சேர்ந்தா மட்டும் போதும். சரிங்க அத்தை. அத்தை நீங்க என்ன டேப்லெட்டே போடல, ஃபர்ஸ்ட் வாங்க வந்து டேப்லெட் போடுங்க. ஐயோ ஆமால, நான் மறந்தே போயிட்டேம்மா. சரிம்மா, நான் போய் மாத்திரை போடுறேன். இங்க பாருமா மீனாட்சி, மறுபடியும் சொல்றேன், எதையும் மறந்துடாத சரியா? என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே இப்பவே எடுத்து வச்சுக்கோ. ஏன்னா கார் வந்ததுக்கு அப்புறம் பதட்டத்துல கண்டிப்பா நிறைய மிஸ் பண்ணிடுவோம். அதனால இப்பவே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ சரியா? ஆமா தன்யா எங்க? தன்யா மேரேஜ்க்கு வரவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும்ல, அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காத. என்னால முடிச்சிருப்பாத்த. ஓ சரிம்மா, தன்யா அந்த வேலையை முடிச்சிட்டானா சீக்கிரம் ரெடியாக சொல்லுமா, மண்டபத்துக்கு சீக்கிரம் போகணும்ல. ஆமா பூஜா சாவித்ரி ராகுல்லாம் எங்க? பூஜா ரெடி ஆகிட்டு இருக்காத்த. ராகுலும் சாவித்ரியும் இங்கதான் இருந்தாங்க, ஆனா எங்கன்னு தெரியலத்த. ஓ சரிம்மா மீனாட்சி, நீ போய் பேலன்ஸ் என்ன ஒர்க் இருக்கோ அது எல்லாத்தையும் பாரு. அப்புறம் வந்தவங்க எல்லாரையும் நல்லா கவனிச்சுக்கோ சரியா? சரித்த, நான் பாத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க போய் மாத்திரை போடுங்க போங்க. சரிம்மா மீனாட்சி. அப்படியே நான் ஆதிக்கு கால் பண்ணி அங்க எல்லாம் சரியா இருக்கான்னு கேக்குறேன். அப்புறம் லக்ஷ்மிக்கு கால் பண்ணி பேசினியாமா? பேசுறேன்னு சொன்னி. பேசிட்டத்த, அங்க எல்லாமே ரெடியா தான் இருக்கா. சரித்த, நான் போய் வேலை எல்லாத்தையும் பாக்குறத. சீக்கிரம் முடிச்சாதான் கரெக்ட் டைம்க்கு நம்ம மண்டபத்துக்கு போக முடியும். சரிம்மா மீனாட்சி. வாங்க வாங்க வாங்கக்கா, வாங்க மாமா. வாடா தேவி. அத்தை எப்படித்தான் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அக்கா மாமா 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோமா லட்சுமி, நீ எப்படிமா இருக்க?
ரொம்ப நல்லா இருக்கு மாமா. சரி வாங்க வந்து உட்காருங்க, நான் உங்க எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். என்ன லட்சுமி, கல்யாண வேலைலாம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு போல இருக்கே. ஆமாக்கா, நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு சாயந்தரம் ரிசப்ஷன், அதனால கல்யாண வேலைலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போயிட்டு இருக்குக்கா. சரி வாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க, அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, அப்பதான் ஈவினிங் ரிசப்ஷனுக்கு கிளம்ப கரெக்டா இருக்கும். சரி சரி. சித்தி, வைஷோக்காவும் மித்ராக்காவும் எங்க இருக்காங்க? ரூம்ல தாண்டா இருக்காங்க, நீ போய் ரூம்ல போய் பாரு. சரி சித்தி, நான் போய் பாக்குறேன். என்னெல்லாம் பிளான் பண்ண எல்லாமே சொதப்பிடுச்சு. இப்ப என்னன்னா அந்த ஆதிக்க அர்ஜுனுக்கும் இன்னைக்கு ரிசப்ஷன், விடிஞ்சா கல்யாணம். நினைக்கும் போதே பத்திக்கிட்டு வருது. இந்த மாயா வேற ரொம்ப சைலண்டாவே இருக்கா. என்ன பண்ண போறேன்னு கேட்டா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. ஃபோன் பண்ணாலும் எடுக்கவும் மாட்டேங்கிறா. ரிசப்ஷனுக்கு வராளா இல்லையான்னு எதுவுமே தெரியல. ஐயோ கடவுளே. மீனாட்சி, கார்ல எல்லா திங்ஸும் எடுத்து வச்சிட்டியாமா? கிளம்பலாமா? எடுத்து வச்சிட்டேன், கிளம்பலாம். சாவித்ரி, ஓன் திங்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டல, அப்புறம் இதை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அதை மறந்து வச்சுட்டு வந்துட்டேலாம் சொல்லாத. எல்லாருமே அங்க பிஸியா இருப்போம், சரியா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். மீனாட்சி, நேரம் ரொம்ப ஆகிட்டு இருக்குமா, இப்ப போனாதான் கரெக்டா இருக்கும். அப்பதான் பொண்ணு வீட்டுக்காரவங்க வரும்போது அவங்கள வரவேற்கிறதுக்கு சரியா இருக்கும். நீ போயிட்டு எல்லா திங்ஸையும் கார்ல எடுத்து வச்சிருமா. சாவித்ரி, நீ போயிட்டு தன்யாவையும் பூஜாவையும் சீக்கிரம் போய் வர சொல்லு போ. ஆமா, இவங்களை கூப்பிடறதுக்கு நான் வேற போனோமா, இல்லைங்க தலையெழுத்து. சரி சரிம்மா, நீங்க போய் கார்ல உட்காருங்க, நான் கூப்பிட்டுட்டு வரேன். எல்லா திங்ஸையும் வச்சாச்சு. ஐயர் கொஞ்சம் பூஜை ஜாமா மட்டும் எடுத்துட்டு வர சொன்னாரு, அது மட்டும் பூஜை ரூம்ல இருக்கு. நான் எடுத்துட்டு வந்துடுறேன், நீங்க போய் கார்ல உட்காருங்க. சரிம்மா மீனாட்சி, சீக்கிரம் எல்லாரும் வீடை பூட்டிட்டு வாங்க. அங்க எல்லாரும் நமக்காக தான் வெயிட் பண்றாங்க. ஆதியும் அர்ஜுனும் அத்தனை வாட்டி கால் பண்ணிட்டாங்க, அதனால சீக்கிரமா வாங்க, சரியா? சித்தி, எல்லாரும் கிளம்பிட்டீங்களா? மித்ரா, வைஷு, தேவியை நான் மண்டபத்துல விட்டுட்டு வந்துட்டேன் சித்தி. அங்க பியூட்டிஷியனும் வந்துட்டாங்க. மித்ராக்கும் வைஷுக்கும் மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம போனோம்னா கரெக்டா இருக்கும் சித்தி. கிளம்பலாமா? சரிப்பா வெற்றி, நான் போய் எல்லாரையும் கூப்பிட்டு வரேன். நீ கொஞ்சம் திங்ஸ் மட்டும் இருக்குப்பா, அதை மட்டும் கார்ல எடுத்து வச்சிரு, சரியா? சரி சித்தி, நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடறேன். நீங்க போய் எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க சித்தி, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சரிப்பா வெற்றி. அப்பா, நான் கூட எங்கடா நீங்க மண்டபத்துக்கு கிளம்பிட்டீங்களோன்னு நினைச்சிட்டேன். சாரி வெற்றி, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அப்பா வந்துட்டியா? நான் கூட ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதனால ஸ்ட்ரைட்டா மண்டபத்துக்கே வந்துருவீங்களோன்னு நினைச்சேன். ஆமா, மகா எங்க இருக்க வெற்றி? நானும் வந்துட்டேன். பெண்ணொருத்தி படைத்து விட்டாய், என்னிடத்தில் அனுப்பி விட்டாய், உயிரோடு என்னை உலகில் ஏற்றினாய். வெற்றி, நான் பேசுறது கேக்குதா? என்ன மகா, என்ன சொன்னீங்க? வெற்றி, இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன். தேங்க்ஸ் மகா, உங்களுக்கும் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு. எப்பா டேய், போதும்டா, 2 பேரும் மாத்தி மாத்தி நல்லா இருக்குன்னு சொன்னதெல்லாம். டேய், டைம் ஆயிட்டு இருக்குடா, சீக்கிரம் வாங்கடா, கிளம்பலாம். சரி ராக்கி, கிளம்பலாம் வாங்க. மித்துபாப்பா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? இன்னைக்கு ரிசப்ஷன், விடிஞ்சா கல்யாணம், அப்புறம் நாளைக்கு இந்நேரத்துக்கு என்ன பேசுறீங்க? யார் கதையாச்சும் விழுந்துற போது வாய் மூடு. அர்ஜுன், உண்மையாவே எனக்கு இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா அர்ஜுன்? என்னால அதை எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல. ட்ரீம் கம்ஸ் ட்ரூன்னு சொல்லுவாங்களே, அது இதுதான் போல இருக்கு. விடிஞ்சா நம்ம 2 பேருக்கும் கல்யாணம். அப்பா நினைக்கும் போதே அவ்வளோ ஹாப்பியா இருக்கு அர்ஜுன். ஆமாண்டி பாப்ஸ், எனக்கும் உண்மையாவே செம்ம ஹாப்பியா இருக்கு. எப்படா வீடியோன்னு இருக்கு. ஏன்னா நாளைக்கு அபிஷியலா என்னோட நீ பொண்டாட்டி ஆயிடுவேன். அதனால நாளைக்கு இதேக்காக நானும் ரொம்ப வெயிட் பண்றேன்டி. எல்லாரும் வாங்க வாங்க. சம்மந்தியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எல்லாரும் நின்னுகிட்டே இருக்கீங்களே, வந்து உட்காருங்க வாங்க. சரிங்க சம்மந்தியம்மா, நான் இதோ போய் எல்லாரையும் உட்கார வைக்கிறேன். ஏட்டி வசந்தி, பாத்தியாடி மண்டபமே எம்மா பெருசா இருக்குன்னு? அப்பா ஏட்டி, இந்த மாதிரி ஒரு மண்டபத்தை நான் பார்த்ததே இல்லடி. ஏக்கா, மாப்பிள்ள விடு, எம்பிட்டு வசதி. அவங்க எப்படிக்கா சாதாரண மண்டபத்துல வைப்பாங்க? அதான்க்கா இம்மா பெரிய மண்டபத்துல வச்சிருக்காங்க. இருந்தாலும் நல்ல பெருசா இருக்குல்லக்கா. வாண்டி வசந்தி, உண்மையாவே மித்ராவும் வைஷுவும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். லக்ஷ்மி சொன்னப்ப கூட எனக்கு தெரியல, ஆனா இங்க மண்டபத்தை பார்த்தோன்னே புரிஞ்சிச்சுடி அவங்க எல்லாம் எம்பிட்டு வசதியானவங்கன்னு. ஆமாக்கா.
ஐயோ ஐயோ ஐயோ, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வசதியும் தெரியும், ஆனா மண்டபத்தை பார்த்தாவே தெரியுது அவங்க எம்பிட்டு வசதியானவங்கன்னு. ஐயோ கடவுளே, இம்மா பெரிய வசதியான வாழ்க்கை என் பொண்ணு தேவிக்கு கிடைக்க வேண்டியது போயும் போயும் அந்த பொண்ணு இல்லாதவ மித்ராவுக்கா கிடைக்கணும். ஐயோ என் வயிறு எரியுது. எங்க இந்த அத்தை ஏதாச்சும் பண்றேன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே பண்ணல. அதுக்கு மேல என் பொண்ணு தேவி லாஸ்ட் மினிட்ல வந்து எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஐயோ என் கனவெல்லாம் கனவாவே போயிட்டு. என்ன மாயா, ரிசப்ஷனுக்கு வரமாட்டேன்னு நினைச்சேன், நீ பாட்டுக்கு வந்துட்ட. சரியா சொன்னீங்க மாயா, நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல நீ ரிசப்ஷனுக்கு வருவேன். ஓ காட் ஆண்டி, இது என்ன கேள்வி? அது என்னோட ஃப்ரெண்டு அண்ட் என் ஃப்ரெண்டோட ரிசப்ஷன்ல நான் இல்லைன்னா எப்படி? அதான் வந்துட்டேன். மாயா, என்ன மாயா நீ நீ இப்படி இருக்க? ஏன் ஆண்டி, என் காஸ்டியூம் நல்லா இல்லையா என்ன? என்ன இப்படி இருக்கேன்னு கேக்குறீங்க? ஐயோ மாயா, உனக்கு புரியுதா இல்லையா? நான் அப்படி கேட்க வரல மாயா. மீனாட்சி, வாசு எல்லாரும் வாங்க போய் ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கலாம். சரியத்த, சாவித்ரி ராகுலையும் கூப்பிடுங்க. சாவித்ரி, ராகுல். ஆண்டி, உங்க மம்மி தான் கூப்பிடுறாங்க ஆண்டி, என்னன்னு கேளுங்க. என்னம்மா? சாவித்ரி, வா போய் போட்டோ எடுத்துட்டு வரலாம். ஆமா, இப்போ அது ஒண்ணுதான் குறைச்சல். ஆண்டி, அதான் போட்டோ எடுக்க கூப்பிடுறாங்களா ஆண்டி? வாங்க ஆண்டி, போய் போட்டோ எடுத்துட்டு வரலாம். இந்த மாயாவுக்கு பைத்தியம் ஏதாச்சும் பிடிச்சிருச்சா? என்ன நினைச்சிட்டு இருக்கானே தெரியல. இவ்வளவு ரிலாக்ஸ்டா இருக்கா, கடவுளே. இதோ வந்துட்டமா. மாயா, ராகுல் வாங்க போலாம். அருண், தன்யா வாங்க வந்து போட்டோ எடுத்துக்கோங்க. டே ஆதி, அர்ஜுன் ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் தான். தேங்க்ஸ்டா வருண். தேங்க்ஸ்டா என்ன மோகனே. அது என்ன அர்ஜுனனா, வைஷானி, மித்ரானி 4 பேருக்கு வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் தன்யா. தேங்க்யூ நாத்தனாரே. சரி பேசினதெல்லாம் போதும், முதல்ல போட்டோக்கு போஸ்ட் கொடுங்க. பாவம் போட்டோகிராஃபர் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹே மாயா, நீ எங்கே நிக்கிற? வா. ஹே ஆமா மாயா, நீ எங்கே நிக்கிற? வா. வாழ்த்துக்கள் ஆதி. தேங்க்ஸ் மாயா, நான் கூட நீ மேரேஜ்க்கு வரமாட்டியோன்னு நினைச்சேன். பரவாயில்ல மாயா, ரிசப்ஷனுக்கே வந்திருக்கேன். எனக்கா வந்ததுக்கு தேங்க்ஸ் மாயா. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் ஆதி? உனக்கும் எனக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி நீ என்னோட ஃப்ரெண்ட் ஆதி. ஸோ என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துல நான் இல்லைன்னா எப்படி? அதனாலதான் ஆதி வந்தேன். ஏன் ஆதி, நான் வந்தது உனக்கு பிடிக்கலையா? சாச்சா அப்படிலாம் இல்ல, நீ வந்ததே எனக்கு ஹாப்பி தான். சரி எல்லாரும் போட்டோக்கு போஸ்ட் கொடுங்க. அண்ணா எங்க எல்லாரும் சேர்த்து ஒரு போட்டோ எடுத்துருங்க. கல்யாணத்துக்கு வர மாட்டீங்கன்னு நினைச்சேன், பரவாயில்ல வந்துட்டீங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க? ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்கு? உங்க கல்யாணத்துக்கு வரணும்னு விதி இருந்தா வந்து தானே ஆகணும், அதான் வந்துட்டேன். வாழ்த்துக்கள் மாப்பிள்ள தம்பி. தேங்க்ஸ் பாட்டிமா. சரி வாங்க போட்டோ எடுத்துக்கலாம். ஹே ராக்கி மகா, வாங்க போட்டோ எடுத்துக்கலாம். ஏதோ வந்தாச்சு. டே அர்ஜுன், வாழ்த்துக்கள் தான். ஆதி ப்ரோ வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ராக்கி. தேங்க்ஸ் டா ராக்கி. 4 பேருக்கும் கல்யாண வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மேகி. மித்து, இவங்க தாண்டி மகாலட்சுமி. வைஷு, ஏண்டா ஏன் அண்ணன் நல்ல நல்ல போட்டோவா சீக்கிரம் ஒன்று எடுங்கண்ணே. மித்ரா மித்ரா வாழ்த்துக்கள் தான். தேவ் சார் வாழ்த்துக்கள். அர்ஜுன் சார் வாழ்த்துக்கள். வைஷு வாழ்த்துக்கள் தான். மதர், பசங்க எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல? ஆமா மதர், பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல. எனக்கும் பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு வரணும் தான் தேவ் சார் ஆசை. ஆனா பசங்க எல்லாருமே நைட் டைம் ஆயிடுச்சு, அதனால சீக்கிரமாவே தூங்கிடுவாங்க. காலையில மேரேஜ்க்கு கண்டிப்பா கூப்பிட்டு வரேன். மதர், காலையில எல்லாரையும் மறக்காம நீங்க கூப்பிட்டு வரணும். கண்டிப்பா மித்ரா, எங்க மித்துவோட கல்யாணத்துல நாங்க இல்லாமலா கண்டிப்பா எல்லாரையும் காலையில கூப்பிட்டு வரேன். தேங்க்ஸ் மதர். போட்டோகிராஃபர் அண்ணா, ஒரு போட்டோ ஒன்று எடுங்க. மதர் மறக்காம சாப்பிட்டு போங்க. ஆமா மதர், மறக்காம சாப்பிட்டு போங்க. கண்டிப்பா தேவ் சார். ஹிட்லர், மதர் வந்தது எனக்கு உண்மையாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனா பசங்களாம் வரலன்னு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. மித்து பாப்பா, அதான் மார்னிங் மதர் எல்லாரையும் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிருக்காங்களே, அப்புறம் என்னஹா? ஆமா ஹிட்லர், நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மித்து பாப்பா, நீ எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்குன்னு உன் முகத்தை பார்த்தாவே தெரியுது. நீ இதே மாதிரி எப்பவும் ஹாப்பியா இருக்கணும், அது மட்டும்தான் என்னோட ஆசை. ஹிட்லர், நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன கவலை? நீ எப்பவுமே என்ன ஹாப்பியா தான் வச்சுப்ப. சரிங்க மேடம். இங்க பாரு மித்துக்குட்டி, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், இருந்தாலும் இப்ப சொல்றேன். நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நீ கண்டிப்பா மாடிக்கு வரணும், ஓகே? என்ன ஹிட்லர், விளையாடுறியா நீ? நைட்டு எல்லாருமே இருப்பாங்க ஹிட்லர், என்னால இப்படி வர முடியும் மாடிக்கு? அதெல்லாம் முடியாது, நீ கண்டிப்பா மாடிக்கு வரணும். இன்னைக்கு நைட்டு தாண்டி நீ நானும் லவ்வர்ஸா மீட் பண்ணிப்போம். நாளையில இருந்து நீ நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஆகிடுவோம் டி. சோ இந்த டேவை நம்ம மறக்க முடியாத டேவா மாத்தணும்ல. நீ சொல்றது சரிதான், ஆனா எல்லாரும் இருப்பாங்களே. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ கண்டிப்பா நைட்டு வர, ஓகே? நீ இருக்கியே ஜூ, இரு, கல்யாணம் ஆகட்டும் உனக்கு எனக்கும், அப்புறம் வச்சுக்கிறேன். அதுக்கு தாண்டி நானும் வெயிட்டிங். என்ன நீ இருக்கியே, சரியான வாலியா நீ? வைஷு வைஷு. சொல்லுங்க அர்ஜுன். வைஷு, நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நீ மாடிக்கு வரியாடி?
என்ன மாடிக்கா அர்ஜுன் விளையாடுறீங்களா நீங்க? நான் எப்படி வர முடியும்? எல்லாருமே இருப்பாங்கல்ல. ஐயோ வைஷு, எல்லாரும் தூங்கிட்டு தாண்டி இருப்பாங்க. நீ கண்டிப்பா மாடிக்கு வா. என்ன அர்ஜுன்? ஏன் அர்ஜுன்? ஏ பாப்ஸ், இதுக்கு என்னடி கேள்வி? ஏ விடிஞ்சா உனக்கு எனக்கும் கல்யாணம்டி. நாளையில இருந்து நீ நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா மாறிடுவோம். ஆனா இன்னைக்குதான் நீ நானும் லவ்வர்ஸா இருக்க போற லாஸ்ட் டே. சோ சோனா சோதான். நீ கண்டிப்பா நைட்டு நான் கால் பண்ணுவேன், நீ வரணும். ஓகே? சரி ஓகே, கால் பண்ணுங்க, நான் வரேன். தேங்க்ஸ் டி பாப்ஸ். லவ் யூ. லவ் யூ டு அர்ஜுன். வருண், தன்யா, வந்தவங்க எல்லாரையும் சாப்பிட அழைச்சிட்டு போங்க. முக்கியமா பொண்ணு வீட்டுக்காரவங்கள ஃபர்ஸ்ட் சாப்பிட அழைச்சிட்டு போங்க. சரிங்க பாட்டி, இதோ நான் அழைச்சிட்டு போறேன். வருண் மாப்ள, சீக்கிரம் கொஞ்சம் கூட்டம் குறைய ஆரம்பிச்சோன்னே ஆதி, அர்ஜுன், வைஷு, மித்ரா 4 பேரையும் சாப்பிட கூப்பிட்டுட்டு போயிருங்க. ஏன்னா அவங்க சீக்கிரமா போய் தூங்கினா தானே காலையில கல்யாணத்துக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும். அதனாலதான் மாப்ள. ஆண்டி நான் பாத்துக்கிறேன் ஆண்டி, விடுங்க. தன்யா வாடி போலாம். ஆமா ஜானு, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க, சரியா? நீங்க போய் வந்தவங்க போய் கவனிங்க, போங்க. சரிடா தன்யா. பூஜா, நீ போய் சாப்பிட்டுட்டு ரூம்ல போய் ரெஸ்ட் எடுமா. புள்ளதாச்சி பொண்ணு எவ்வளவு நேரம் தாமா நிப்ப? இருக்கட்டும் பாட்டி, கொஞ்சம் லேட்டா சாப்பிடுறேன். பூஜா, என்னம்மா பேசுற நீ? வாயு வயிறுமா இருக்க, டைமுக்கு சாப்பிட வேண்டாமா? ஃபர்ஸ்ட் நீ போய் சாப்பிட்டுட்டு ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. தன்யா, வருண், பூஜா ஃபர்ஸ்ட் சாப்பிட கூப்பிட்டுட்டு போங்க. பூஜா, அம்மாவும் பாட்டியும் சொல்றது சரிதான். ஃபர்ஸ்ட் வாங்க சாப்பிடலாம். சரி தன்யா, வாங்க போலாம். என்னத்த ஏதோ அந்த மித்ரா கல்யாணத்தை நிறுத்த போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. எல்லாம் வாய் சவடால் தான் போல இருக்கே. இப்ப ரிசப்ஷனே இவ்வளவு கிராண்டா நடக்குது. காலையில கல்யாணமும் இப்படியே போனா நல்லபடியா நடந்து முடிஞ்சிடும் போல இருக்கே. கல்யாணம் நடக்கும், ஆனா என் பேத்தி வைஷோட கல்யாணம் மட்டும்தான் நடக்கும். அவளோட கல்யாணம் நடக்கவே நடக்காது. அதுவும் அந்த பொடிப்பைய என்கிட்ட எப்படியெல்லாம் பேசினா இந்த கல்யாணத்தை நடத்த விட்டுருவனானா? கண்டிப்பா நடக்காது. என்னமோ சொல்றீங்க, ஒன்னும் புரியல. சரி பசிக்குது, வாங்க சாப்பிட போலாம். பொறுத்திருந்து பாரு ராணி, எல்லாமே புரியும். நீ போ, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வரேன். சரி. ஹலோ, எல்லாம் ரெடி தானே? இங்க பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க. விடிஞ்சோன்னே முகூர்த்தத்தில் என் பேத்தி வைஷுக்கு கல்யாணம். அவ கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம நடக்கணும். அடுத்து 1 மணி நேரம் கழிச்சு தான் இன்னொரு முகூர்த்தம் வரும். அதில் தான் அந்த மித்ராவுக்கு கல்யாணம். கரெக்டாக வைஷு கல்யாணம் முடிஞ்ச அடுத்த செகண்டே நீங்கள் அவளை கடத்தணும். அதுக்கப்புறம் நான் எப்போ அவளை விட சொல்கிறனோ அப்போ நீங்கள் விட்டா போதும். புரிஞ்சதா? நான் ஃபோனை வைக்கிறேன். மண்டபத்தில் யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி இருந்துக்கோங்க. டேய் பொடிப்பயடா நீ. உன்னோட வயசு என்னோட அனுபவத்தில் பாதி கூட இருக்காது. உனக்கே இவ்வளோ இருந்துச்சுன்னா எனக்கு எவ்வளோ இருக்கும். இந்த ரங்கநாயகியை மீறி நீ எப்படி இந்த அனாதை கழுதியை கல்யாணம் பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன். அப்பா மகா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? எங்க டைம் ஆகுது, சாப்பிட வாங்க. ஆமா வெற்றி, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஆனா இந்த ராக்கி பையன் எங்க போனானே தெரியல. நீங்க எங்கேயாச்சும் பாத்தீங்களா? ராக்கி இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பான். நீங்க வாங்க, நம்ம போற வழியில அப்படியே அவனை கூப்பிட்டு போயிடலாம். சரி வெற்றி, வாங்க போலாம். என்னடா இது, ஒரு போன் பேசிட்டு வர காட்டையும் யாரையுமே காணும். இந்த மகா எங்க போனான்னு தெரியலையே. வெற்றியையும் காணும். பசிக்குது வேற ரொம்ப. சாப்பாடு வேசனை வேற மூக்க தொலைக்குது. ஐயோ, எங்க போனாங்க இவங்க? ஏங்க பாத்துங்க. தேங்க்ஸ் அண்ணா. சாரி, நான் தெரியாம உங்க மேல விழுந்துட்டேன். என்ன அண்ணாவா? ஏங்க எதுக்குங்க இப்ப நீங்க என்ன அண்ணா எல்லாம் கூப்பிடுறீங்க? பின்ன வெற்றி அண்ணனோட ஃப்ரெண்ட் தானே நீங்க, அதான். ஏங்க உங்க அண்ணனோட ஃப்ரெண்டா இருந்தா என்ன அண்ணன் கூப்பிடுவீங்களா? இங்க பாருங்க, என்ன நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. ஆனா தயவு செஞ்சு அண்ணனு மட்டும் கூப்பிடாதீங்க. என் பேரு ராகேஷ். நீங்க என்ன ராகேஷ்னு கூப்பிட்டாலும் ஓகே தான், இல்ல ராக்கின்னு கூப்பிட்டாலும் ஓகே தான். ஆனா தயவு செஞ்சு இந்த ப்ரோ அண்ணா இது மட்டும் கூப்பிடாதீங்க ப்ளீஸ். சரிங்க, இனிமே நான் உங்களை ராகேஷ்னே கூப்பிடுறேன். நீங்க வெற்றி அண்ணனை எங்கேயாச்சும் பாத்தீங்களா? இப்பதான் கரெக்டா இருக்கு. நீங்க இனிமே என்ன ராகேஷ் தான் கூப்பிடணும். சரி தேவி, வாங்க போய் உங்க அண்ணனை 2 பேரும் சேர்ந்தே தேடலாம். சரிங்க, வாங்க போலாம். ஆண்டி, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? சாப்பிட போலாமா ஆண்டி? மாயா, சின்ன மாயா, நீ இவ்வளவு சாதாரணமா இருக்க. மாயா, ரிசப்ஷனே முடிய போகுது மாயா. விடிஞ்சா கல்யாணம் மாயா. நீ என்னடானா அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம சாப்பிட போலாமான்னு வந்து கேட்டுட்டு இருக்க. என்னதான் மாயா நினைச்சிட்டு இருக்க? அங்க பாரு மாயா, நம்ம போட்ட பிளான் மட்டும் ஒழுங்கா நடந்துருந்துச்சுன்னா இந்நேரம் இந்த கல்யாணம் ரிசப்ஷன் எதுவுமே நடந்திருக்காது. இப்ப பாரு, எல்லாரும் எப்படி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இருக்காங்க. ஆண்டி விடுங்க ஆண்டி,
எல்லாரும் சந்தோஷமா இருக்க போற லாஸ்ட் டே இதுதான். விடுங்க ஆண்டி, எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருந்துட்டு போட்டோம். ஏன்னா நாளையிலேருந்து அவங்களே நினைச்சாலும் சந்தோஷமா இருக்க முடியாது ஆண்டி. மாயா என்ன சொல்ற மாயா? அப்ப ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கே என்ன? ஓ காட் ஆண்டி, நான் தான் சொன்னேனே ஆண்டி, இந்த மாயா அவ்வளோ சீக்கிரத்துல கிவ் அப்லாம் பண்ண மாட்டான்னு. பிளான் இருக்கு ஆண்டி, ஆனா அது என்னன்னு காலையில பாருங்க ஆண்டி. சரி ஓகே வாங்க ஆண்டி, நம்மளும் போய் ஜாலியா இந்த செலிப்ரேஷனை என்ஜாய் பண்ணலாம். வாங்க ஆண்டி, சாப்பிட போலாம். மாயா என்ன மாயா சொல்ற நீ? ஒருவேளை இந்த படத்துல எல்லாம் வர மாதிரி லாஸ்ட் மினிட்ல பொண்ணை கடத்த போறியா? வாட் டிட் யூ சே? பொண்ணை கடத்துறதா? ஆண்டி அதெல்லாம் ஓல்டு டெக்னிக் ஆண்டி. இப்போ டெக்னாலஜி எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆகிட்டு, அதோட இந்த மாயாவை நீங்கள் ரொம்ப சாதாரணமாக எடை போட்டுட்டீங்க ஆண்டி. நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே மாயா ஒரு டம்மி பீஸ் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப சாதாரணமாக எடை போட்டுட்டீங்க. ஆனால் இந்த மாயா எவ்வளோ பெரிய வில்லின்னு நாளைக்கு காலையில் தெரியும் ஆண்டி. சரி வாங்க ஆண்டி, நம்ம இப்போ சாப்பிட போகலாம்.